தமிழகத்தில் 1076 கிலோமீட்டர் நீளமான அழகிய கடற்கரை, 14 கடலோர மாவட்டங்கள், 600க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மீனவர்களும் உள்ளனர். மன்னார் வளைகுடா பல்லுயிர் காப்பகம் தெற்காசியாவின் முதல் கடல்சார் பல்லுயிர் காப்பகமாக திகழ்கிறது. 3600க்கும் மேற்பட்ட அரிய வகை தாவரங்கள், கடல் உயிரினங்கள் மற்றும் கடல் பசு, கடல் ஆமை என பல அபூர்வ உயிரினங்களும் இங்கு உள்ளன. நமது கடற்கரைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்கள், சுற்றுலா பயணிகள் வீசி எறியும் குப்பைகள், கட்டிடக் கழிவுகள், திடக்கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் என குப்பைகள் குவிந்து வருகிறது. இது கடலில் சேரும் போது பிளாஸ்டிக் கழிவுகள் நுண்ணிய பிளாஸ்டிக் கழிவுகளாக சிதைந்து கடல் நீரில் கலந்து கடல் உணவுச் சங்கிலியை பாதிப்பதோடு மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி மற்றும் பழவேற்காடு போன்ற முக்கிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளையும் பாதிக்கின்றன. தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் பிற குப்பைகளால் மீன் வளம் குறைவதோடு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இதை கண்டுகொள்ளாமல் விடுவது கடலுக்கு மட்டுமல்ல, மனித இனத்திற்கே ஆபத்து. நமது வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சுற்றுச்சூழல் மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் முதலாவதாக கடற்கரையை சுத்தம் செய்யும் முன்னெடுப்பை தொடங்குகிறோம். இதன் முக்கிய நோக்கம் கடற்கரையில் உள்ள கடல்சார் கழிவுகளை முழுமையா அகற்றுவது, கடல் வளங்களை பாதுகாப்பது, மீனவ சகோதரர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது. தேசிய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அனுமதி பெற்று பாதுகாப்பான முறையில் குப்பை பிரிக்கும் நடைமுறையை பின்பற்றுவது. விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் உள்ளூர் மக்கள் மற்றும் இளைஞர்களிடம் பொறுப்புணர்வை உருவாக்குவதாகும். தூய்மை பணியின் போது செய்ய வேண்டியவை: கண்டிப்பாக கையுறை, ஷூ மற்றும் தொப்பி அணிய வேண்டும். தேவையான அளவுக்கு குடிநீர் இருக்க வேண்டும். குழுக்களாக இணைந்து பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பணியாற்ற வேண்டும். சுத்தம் செய்வதற்கு முன்னும் பின்னும் கடற்கரையை புகைப்படம் எடுக்க வேண்டும். சேகரித்த குப்பைகளை மறுசுழற்சி செய்யக்கூடிய மற்றும் செய்ய இயலாத உலர் கழிவுகள், மக்கக்கூடிய இயற்கை கழிவுகள் என வகைப்படுத்தி பிரிக்க வேண்டும். இடம், நேரம், தன்னார்வலர்களின் எண்ணிக்கை, சேகரிக்கப்பட்ட கழிவுகளின் எடை மற்றும் வகைப்பாட்டை படிவம் அல்லது மொபைல் செயலி மூலம் பதிவு செய்ய வேண்டும். செய்யக்கூடாதவை: கடலுக்குள்ள இறங்கக்கூடாது. மருத்துவ கழிவுகளையோ அபாயகரமான பொருட்களையோ தொடக்கூடாது. சிப்பிகள், கடல் பாஷிகள், ஆமை கூடுகள், அலையாத்தி தாவரங்கள், பவளப்பாறை துண்டுகள் அல்லது பாதுகாக்கப்பட்ட வாழ்விடங்களை சேதப்படுத்தக்கூடாது. சேகரித்த குப்பைகளை கடற்கரையிலேயே எரிக்கக்கூடாது. நிகழ்வுக்கு பின் பிரச்சார பேனர்கள், உணவுப் பொருட்கள், காகித கோப்பைகள் என எதையும் விட்டுச் செல்லக்கூடாது. கடற்கரை பூஜ்ய கழிவு மண்டலமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்களிலும் நமது வி தி லீடர்ஸ் இயக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணியின் மூலம் கடலின் இயற்கை வளம் மட்டுமல்லாமல் மனித வளத்தையும் மேம்படுத்த முடியும். மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். தூய்மையான தமிழகம் பிறக்கட்டும்.